நேத்துக்கு நான் திருப்பூர் போயிருந்தேன், மதுரை போயிருந்தோம். இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த எல்லா இடத்துலயும் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொதுவான ஒரு பண்பு தெளிவாக தெரியுது. தமிழகத்துல குழந்தைகளாகட்டும், முதியவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும், ஏழை நடுத்தர குடும்பத்தினராகட்டும், இப்படி எந்த பிரிவினராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிக பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். தமிழக மக்களோட அந்த நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக காப்பாற்றும். அவங்க நம்மளுடைய சமூக நீதி எப்படி பண்றோம், உண்மையான நேர்மறையான அரசியலை எப்படி பண்றோம் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க நம்பிக்கையெல்லாம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றும் என்ற உறுதிமொழியை இன்று இந்த திருநெல்வேலியில் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எப்போதும் வருங்காலத்தை பற்றிய, எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவுடன் இருப்பார்கள். அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவில் அவங்க மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியோட இப்பெல்லாம் நெருக்கமாக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறையும் சித்தாந்தமும் தமிழக மக்களின் எண்ணத்தோடு மிகவும் ஒத்து போகிறது, ஒன்றுபடுகிறது. எதிர்காலத்தை நோக்கிய பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையும் மக்களின் சிந்தனையும் ஒன்றுபடுவதால் தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேல் புது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் நான் சொல்லலாம். இது போல இன்னைக்கு இந்தியா வேகமாக வளர்ற பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. மேலும் இந்த எரிசக்தியில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எரிசக்தி துறையில வெளிநாடுகளோட இந்தியாவும் போட்டி போட்டு முன்னேறுது. இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வளங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இந்த நாடு புதிய சிந்தனையோடு செயல்படுகிறது. தமிழ்நாடும் இந்த புதிய சிந்தனையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்க போகிறது. உங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகள் எல்லாம் போறீங்க இல்லையா, அப்ப போகும்போது வெளிநாட்டுல உங்களை எல்லாம் என்ன மரியாதையோட பாக்குறாங்க பார்வையில ஒரு மாற்றம் வந்திருக்குதானே. இந்தியர்களை அவங்க வியப்போடும் பெரிய மரியாதையோடும் பார்க்கிறாங்க தானே. அந்த பெருமை தமிழக மக்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள சமுதாய மக்கள் எல்லாம் இந்தியர்களை இவ்வளவு பெருமையாக பார்க்கிறார்கள் என்பது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி. இந்த மாற்றம் நிலையான உறுதியான வளர்ச்சியை நோக்கிய மாற்றம் என்பதை உணர்ந்து கொண்ட தமிழக மக்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து அதன் பின்னே வர தொடங்கி இருக்கிறார்கள். நண்பர்களே, நான் யோசிச்சு பார்க்கிறேன், இப்பதான் முதல் முறையா டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருக்கிற தூரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, நெருக்கமா வந்திருக்கோம். இன்னைக்கு ஏழைங்க, விவசாயிங்க, பெண்கள், இளைஞர்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கான திட்டத்தின் பலன்களும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தென் தமிழக மக்களுக்கெல்லாம் சென்று கிடைத்திருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா அரசு எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு நல்ல சாட்சியா, நல்ல சான்றா இருக்குது. 5 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கிராமப்புற வீடுகள்ல இருந்த குடிநீர் திட்டம் குழாய் எவ்வளவுன்னா வெறும் 21 லட்சம். ஆனா இப்ப நம்ம அரசு 1 கோடி வீடுகளுக்கும் மேல கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்திருக்கோம். வீட்டுல தண்ணி இல்லாததுனால நம்ம வீட்டு பெண்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு துன்பப்பட்டாங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். ஒரே ஒரு குடிநீர் குழாய் இல்லாம இந்த ஏழை பெண்கள்லாம் பட்ட அவஸ்தைய சொல்ல முடியாது. ஆனா இந்த குழாய் நாம் கொடுத்த உடனே அவங்க வாழ்க்கையே சுலபமாகி இருக்கு. இதே மாதிரி உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவசமா சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் வீடுகளுக்கு சிலிண்டர் போயிருக்கு. இதன் மூலம் புகையிலிருந்தும் அந்த சமைக்கும் துன்பத்திலிருந்தும் பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நம்ம தாய்மார்கள்
நம்ம சகோதரிகள் இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் நான் போற பக்கமெல்லாம் இத்தனை தாய்மார்கள், இத்தனை பெண்கள் திரளாக வந்து எனக்கு ஆசி கொடுக்கிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள். அந்த தாய்களுக்கும் பெண்களுக்கும் மிக்க நன்றி. बहुत बड़ी संख्या में आकर के मुझे आशीर्वाद देती है।